வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ கைஸ், அதுவும் என்னென்னா இன்றைக்கி வந்து T20 மேட்சஸ்ங்க. ஆக்சுவலாக ஒரு டீமுக்கு 7 மேட்சஸ் இருக்கும். அந்த 7 மேட்சஸில் இப்போது முதல் மேட்ச் T20 மேட்ச் சிறப்பாக இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்குங்க. அண்ட் இப்போ என்னென்னா, நம்ம வந்து இந்தியாவோட நம்ம இப்போ வந்து கமெண்ட்ரி இல்லைங்க, இந்தியாவுக்கு நம்ம விளையாட போகிறோம். இப்போது நம்ம எப்படி இந்தியா வந்து ஜெயிக்க வைக்கணுங்க. ஆக்சுவலாக நம்ம 2 overs மேட்ச் இந்தியா வான் த டாஸ்க் அண்ட் நம்ம பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கோம். தெரியலங்க, ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம வந்து T20 வீடியோ போடுறோம். பேட்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு யாரும் இறங்கியிருக்காங்கன்னா ரோஹித் சர்மாவும் சுமன் கில்லுங்க. நல்லா அடிக்கணும் ப்ரோ. இந்தியாவுக்கு நம்ம வளர்கிறோம். நம்ம நாடு முதல் வாட்டி வளர்கிறோங்க. தூக்கி அடிச்சிருக்கோம். ஒரு ரன்னு ஓடலானா, ஆனால் பவுண்ட்ரிங்க, சூப்பரான ஒரு பவுண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியா T20. அண்ட் இப்போது செகண்ட் பால். ஓ மை காட், ப்ரோ செம்ம. ஆக்சுவலாக பும்ரா போடுவார்ல, அதே மாதிரிலாங்க இவரும் போடுறாரு. பாருங்க அப்படியே தான் போகிறாரு, பும்ரா மாதிரியே தான் போகிறாரு. இப்போது 8 ரன்னுங்க. ஆக்சுவலி இது 4 தான். அண்டு ரோஹித் சர்மா அடிங்க. என்னங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் அடிக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ப்ரோ T20 ப்ரோ, இந்த மேட்ச்சில் இந்தியா வின் ஆகணும் ப்ரோ. நல்ல வேலை. ஓகேங்க, 12 ரன்ஸுங்க டோட்டலாக. அண்ட் 5th பால். இந்தியா வின் ஆகணுங்க. ஃபஸ்ட்டு T20 மேட்ச் கூட வின் ஆகணும். அந்த வெறியில் தான் நானும் ஆடிட்டுருக்கேன். ஐயோ, நாட் அவுட்டா? ஓகே, பங்களாதேஷ். ஓகேங்க, ரிவ்யூக்கு போகலாம். பங்களாதேஷ் நாட் அவுட்டுங்க. நல்ல வேலை ரோஹித் சர்மா அவுட் ஆகிடுவாரோன்னு நினச்சேன். நல்லா அடிங்க. ஆனால் பங்களாதேஷு சூப்பரான ஒரு மேட்ச் டஃப்பு கொடுத்துட்ருக்காங்க இந்தியாவுக்கு. ஐயோ, 12 ரன்னுங்க. எதுக்கு தெரியுமா நான் இந்தியா வின் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போது நான் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பிளேயரையும். அந்த ஒரு பிளேயருக்காகியும் நம்ம வந்து விளாடணும். ஆக்சுவலாக நல்லா விளாடணுங்க, இந்தியாவுக்காக விளாடணும். சுமன் கில் டக் அவுட் ஆகிட்டாருங்க. முதல் விக்கெட் இந்தியாவுக்கு. அண்ட் இப்போது களத்தில் இறங்கியிருக்கிறது விராட் கோலி இறங்கியிருக்காங்க. சூப்பராக ஒரு இந்த அடிப்பாரா அடிக்க பார்த்தேங்க, முடியலங்க. இந்த மாதிரி பவுலிங் போடுறாங்க அங்கே. ஐயோ. ஸோ கைஸ், அந்த மாதிரி பவுலிங் போடுறாங்க, ஆனால் அடிக்க முடியல. அடி ப்ரோ, என்ன ப்ரோ நீ இங்கே அடிக்க மாட்டேங்கிறாங்க. அடி சூப்பரு. சிக்ஸா ப்ளீஸ், 6. ஒரு ப்ரோ ஒரு டீசெண்டான டார்கெட்டை போய் வச்சிடாதீங்க ப்ரோ. ஐயோ, லாஸ்ட் 2 பால்ஸுங்க. 2 பால்ஸில் அடிக்கணும். 2 பால்ஸில் அடிச்சிருக்கேன், தூக்கி அடிச்சிருக்கேன். ஃபீல்டர் அதான் கேட்ச் இல்லை, அவுட்டு தானே. என்ன ப்ரோ ஷோ, டீசெண்டான டார்கெட்டை போய் வச்சிட்டேன் நீ. ரிஷப் பண்ணிட்டு ப்ரோ 6ஓட முடிங்க ப்ரோ. 16 ரன்னு ப்ரோ. இதெல்லாம் ஒரு ரன் ரேட்டா ப்ரோ? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்தியா தோற்றுரும் போலே கைஸ். விடக்கூடாதுங்க. ஆட்டி ப்ரோ.
இந்த 20வது எடுத்துருக்கலாம் கைஸ். சே 17 எடுத்து வின்னு கைஸ். 17 டார்கெட்டுங்க. ஐயோ இங்கே இருக்கிற பவுலர்ஸை நம்பி தான் இப்போ மேட்ச்சே இருக்குங்க. ஆக்சுவலாக 12 பாலில் 17 ரன்னு அடிக்கணுங்க. ஆனால் இதெல்லாம் ஈஸியஸ்ட் டார்கெட்டு, அடிச்சிடலாம். ஆனால் நம்ம இந்தியன் பவுலர்ஸ் நம்பி தான் இப்போ மேட்ச் இருக்குது. அடிச்சிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு. யோ 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 முதல் பாலே 2 ரன்னு கொடுத்துட்டியே. அடப்பா போங்கடா. முதல் பாலே 2 ரன் கொடுத்த என்ன ப்ரோ பண்ண? நல்ல நோ பால் போயிருக்கு. ஆக்சுவலாக தூக்கி வச்சிருக்காரு. பவுண்ட்ரியா 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 இல்லைங்க 2 ரன் தான் எடுத்திருக்காங்க ப்ரோ. ஆனால் 4 ரன் ஆயிடுச்சு ப்ரோ. 2 பால் 4 ரன்னு ப்ரோ. என்ன ப்ரோ கொஞ்சமாச்சு விக்கெட் எடுங்க ப்ரோ இந்தியா. இரு ப்ரோ. ஐயோ நோ பாலா நோ பாலா நோ பால் இருக்கக்கூடாது. நோ பால் அவுட்டு தான். அவுட்டு போடு. நாங்கள் நோ பால் இல்லைங்க. டிஆர்எஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை கேட்கல கைஸ், ரிவ்யூ கேட்கல கைஸ். இங்கே என்ன ப்ரோ பங்களாதேஷ் ப்ரோ ரிவ்யூ அது கேட்டிருக்கலாம். விடு ப்ரோ நம்மளுக்கு லக் இன்னைக்கு இருக்குது. ஆனால் அடிக்கிறாங்கன்னா எப்போனா 6 அடித்தாலே மேட்ச் வந்து நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும் நம்ம டீமில். அதான் பார்த்தேன்ல பாருங்க 4 அடிச்சிட்டார்ல 8 ரன்னு. இப்படி என்ன ப்ரோ ஆக்சுவலாக 8 ரன்னுங்க. இந்த 8 ரன்னு வந்து இருங்க 8 ரன் எடுத்திருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோ எடுத்தோம்? 11 எடுத்தோம். தூக்கி அடிச்சா 6 பொறுக்க விட்டான்டா. டேய் இந்தியா 3 ரன்னு கைஸ். அவ்வளோதாங்க கைஸ். தோத்துட்டோங்க 3 ரன்னுங்க. 7 பாலில் 3 ரன்னில் அசால்ட்டாக அடிச்சிடலாம் ப்ரோ. 3 விக்கெட்டு. ஆனால் ப்ரோ ஐயமாக இருக்கா ப்ரோ. பரவாயில்ல விடு கைஸ். இப்போ நம்மளே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கோம் கைஸ். ஐயோ இந்தியா நம்ம தோக்க விடக்கூடாது. நம்ம தேசிய நாடு என்ன தோக்கடிக்கக்கூடாது. அடிச்சான் பாரு ஷாட். அவ்வளோதான் 2 ரன் ஓட்டான் ப்ரோ. லாஸ்ட் ஒரு ரன் ஓடினா அவ்வளோதான் முடிஞ்சு கைஸ். இப்போ அந்த ஒரு ரன்னு எடுத்தால் கூட சூப்பர் ஓவருங்க. ஒரு ரன் எடுத்தால் வின்னிங் இந்த மேட்ச்சு. நான் சொல்கிறது வந்து அவங்க வந்து இப்போ ஒரு பால் அடிக்கடி கூட சூப்பர் ஓவருங்க. அந்த மாதிரி போனால் கூட நல்லா இருக்கும். ஆனால் நம்ம பசங்க எப்போங்க அவ்வளோதான். பங்களாதேஷ் வான் த மேட்ச் கைஸ். ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்துட்டோம். ஆனால் பரவாயில்ல நல்லா எஃபர்ட் தான் போட்டாங்க. ஆனால் தோற்றுவோம் கைஸ். 17 ரன் எடுத்து தோற்றுட்டோம். பரவாயில்ல கைஸ். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.